இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். நாம் உபவாசம் இருக்கிறோம். எப்படிப்பட்ட உபவாசத்தை நம்ம ஏறெடுக்கணும், ஆண்டவர் அதுக்குரிய காரியங்களை எப்படி நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அதற்கு அநேக ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள்ல நம்ம ஒரு உபவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த யூதர்கள் உபவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எதற்காக உபவாசிக்கிறார்கள், எதனால இவங்க அநேகர் இந்த யூதர்கள் எல்லாம் உபவாசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்களை அழிக்கும்படியாக ஆமானின் திட்டம் ராஜாவால் கட்டளையாக பிறந்த போது இவங்க எல்லாருக்குள்ளும் மிகுந்த துக்கமும் வேதனையும் உண்டாகிறது. இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது நடந்த எல்லாவற்றையும் இந்த மொர்தெகாய் தெரிந்த உடனே அவன் என்ன செய்யறா, ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவுல போறான். அப்போ இந்த மொர்தெகாயுடைய உபவாசம் தான் இந்த யூதர்களை உபவாசிக்கும்படியாக தூண்டினது. இந்த நாள்ல நம்ம மொர்தெகாயின் உபவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் இந்த மொர்தெகாய் இந்த ரெட்டுடுத்தினவனாய் காணப்பட்டான்? இந்த ரெட்டுடுத்துதல் அப்படின்னு சொன்னா அந்த உபவாசிக்கிறதற்கு அடையாளமாய் அது காணப்படுகிறது. அந்த செய்தி, அந்த துர்ச்செய்தி அவங்க கேட்ட உடனே, யூதர்கள் எல்லாருடைய அழிவுக்கான செய்தியை அவங்க கேட்ட உடனே இந்த மொர்தெகாய் என்ன செய்யறான், தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தினவனாக சாம்பல்லாம் போட்டுக்கொண்டு நகரத்துல போறான். இந்த காரியங்களை கேட்கும் போது, அந்த காரியத்தை கேட்டு எல்லா யூதரும் என்ன செஞ்சாங்க, உபவாசித்தார்கள். இந்த மொர்தெகாய் எல்லாருக்கும் உபவாசிக்கிறதற்கு அவன் ஒரு காரணமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டாலே நம்ம எஸ்தரின் உபவாசத்தை குறித்து தான் நம்ம அதிகமாக பேசுவோம். ஆனா எஸ்தர் உபவாசிக்கிறதற்கு முன்பதாகவே இந்த மொர்தெகாய் உபவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த பிரச்சனைக்காக அவன் உபவாசித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த உபவாசம் எந்த சூழ்நிலைகள்ல ஏறெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சூசா நகரம் கலங்கிற்று. ஏன்னா இந்த கட்டளை பிறந்ததுனால சூசா நகரமே கலங்கினதாய் காணப்படுகிறது. இந்த கலக்கமான இந்த சூழ்நிலையில இந்த மொர்தெகாயால் ஏற்படுத்தப்பட்டதான் இந்த உபவாசம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களின் மூலமாக கலக்கமான சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோமா, நம்ம அந்த சூழ்நிலையில நம்ம உபவாசிக்கிறோமா, நம்ம உபவாசத்தை ஏறெடுக்கிறோமா அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. அப்போ இந்த கலக்கமான சூழ்நிலையில இந்த மொர்தெகாய் உபவாசத்தை ஏறெடுத்தான். மற்ற ஜனங்களும் அதை பின்பற்றி உபவாசித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் நிமித்தமாக நமக்கு சாப்பிட முடியாம காரியங்கள் காணப்படும். நிறைய நேரம்ல நம்ம அப்படி இருப்போம். ஒருவேளை அது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளால அல்ல, நாம் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி, எங்களால ஒன்றும் இல்லை, நீங்க தான் இந்த காரியத்தை எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம உபவாசிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவன் அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு ரெட்டுடுத்திறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களை தாழ்த்துறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு தயை பாராட்ட வல்லவர், அவர் நமக்கு கிருபை அளிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த மொர்தெகாய் தன்னை தாழ்த்தினவனாக அவன் என்ன செய்யறான், ரெட்டுடுத்துகிறான், தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கிறான். எங்களால ஒண்ணுமே இல்லை, எங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதற்கு அடையாளமாய் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தினவனாய் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இந்த உபவாசத்தை ஒரு தீர்மானம், நம்ம யூத ஜனங்களுக்காக நம்ம எப்படியாவது இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தவனாய் அவன் என்ன செய்யறான், சாம்பலில் கிடக்குறாங்க எல்லாரும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நம்ம காரியம் நம்மளுக்கு வாய்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய கலக்கமான சூழ்நிலை நமக்கு மாறணும் அப்படின்னா நம்ம தீர்மானிக்கணும், நான் உபவாசிக்கிறேன், நான் இந்த காரியத்துக்காக நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்ப இந்த காரியங்கள்லாம் அவன் செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த எஸ்தர் என்ன செய்யறா, இங்க வரா. இவன் இப்படி ரெட்டுடுத்தினவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்குறான். வஸ்திரத்தை கொடுக்கும்போது அந்த வஸ்திரத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் 4:4 மொர்தெகாய் உடுத்தியிருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவித்தற்கு வஸ்திரங்களை அனுப்பினான். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாது இருந்தான். எனக்கு அது தேவையில்லை, என்னுடைய யூத ஜனங்கள் அழிக்கப்பட போறாங்க, நான் ரெட்டு உடுத்தினவனா தான் நான் இருப்பேன், எனக்கு அந்த வஸ்திரங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு
நம்முடைய காரியங்கள், சுயநலமான காரியங்கள், நம்முடைய காரியங்கள்ல நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்து கொண்டே தான் இருக்கிறோம். நம்ம உபவாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை கூட நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். சில காரியங்களை நம்ம விட்டுவிட ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம விட்டுவிட மாட்டோம். தள்ள வேண்டியவைகளை நாம் தள்ள வேண்டும். ஆனா நம்ம தள்ளாதபடிக்கு அந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டு நம்ம உபவாசிக்கிறோம். ஆனா இவன் என்ன செய்யறான்? அவனுடைய வஸ்திரங்களை, அவனுடைய இதுக்குள்ள வஸ்திரங்கள் எல்லாம் அவன் போட்டு ரெட்டு உடுத்து கொண்டான். அவனுடைய நிலைமை மாறுகிறது. நம்ம என்ன செய்யறோம்? நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், ஆனா நான் உபவாசிப்பேன், நான் இந்த காரியங்களை விட மாட்டேன், நான் இந்த காரியங்களை நான் செய்வேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம விட்டு விடாதபடிக்கு நம்ம உபவாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம், சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தும் போது அந்த காரியங்களை விட்டு விடுகிறவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். அடுத்து என்ன செய்யறா அப்படின்னா, எஸ்தருக்கு ஒரு வேலை கொடுக்குறான். நீ ராஜா இடத்துல போய் பேசு, இந்த யூத ஜனங்களுக்காக பேசு, இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காத அப்படின்னு சொல்லி எஸ்தருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறான். அப்போ இந்த உபவாசம் அவன் இருந்ததுனால அவன் என்ன செய்யறான்? தள்ள வேண்டிய வேலை தள்ளுகிறான். எனக்கு இந்த வஸ்திரம் வேண்டாம், எனக்கு நல்ல வஸ்திரம் வேண்டாம், நான் ரெட்டுடி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் தள்ள வேண்டியவைகளை தள்ளி, அவனுடைய ஆடம்பரமான காரியங்களை தள்ளி அவன் ஆண்டவரிடத்துல செய்யும் போது அவன் என்ன செய்யறான்? அவனுடைய காரியங்களை அவன் அடுத்த என்ன செய்யணும் அப்படின்றத எஸ்தருக்கு சொல்லுகிறான். இந்த காரியங்களை நீ செய் அப்படின்னு சொல்லி யூத ஜனங்களை காக்கும்படியாக நீ ராஜாவிடத்துல போய் சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் எஸ்தர் என்ன செய்யறா? எனக்காக நீங்க உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த உபவாசத்தையும் அவன் எல்லா ஜனங்களிடத்துல சொல்லி யூதர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த பாரத்தை உடையவர்களாக அவங்க அதை தீவிரமாய் அதை உபவாசித்து அல்லும் பகலும் புசியாமல் 3 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காரியம் மாறுதலாய் முடிந்தது. சூசா நகரம் கலங்கின நகரம் அவன் மகிழ்ச்சியாய் காணப்பட்டது. அப்படிப்பட்டதான காரியத்தை ஆண்டவர் அந்த உபவாசத்தின் மூலமாக செய்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான கலக்கமான சூழ்நிலைகள், இந்த காரியத்தை என்னால முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதான கலக்கமான சூழ்நிலையில் மாறுமதியாக நம்ம ஆண்டவரிடத்துல உபவாசிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். நம்ம தள்ள வேண்டிய காரியங்களை தள்ளி ஜெபிக்கணும். நம்ம ஆடம்பரமான காரியங்கள், ஒருவேளை சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்காது, அந்த காரியத்தை செய்து கொண்டு உபவாசிக்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில காரியம் மாறுதலாய் முடியாது. நம்ம காரியம் மாறுதலாய் முடியணும் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விடுகிறவர்களாக காணப்படணும். என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணுமோ அந்த காரியங்களை செயலாற்றுவர்களாக காணப்படணும். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்து காரியத்தை ஜெயமாய் மாற்ற செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாள்ல நாங்கள் மொர்தெகாயின் உபவாசத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம், எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், எங்களிடத்துல காணப்படுகிற காரியங்களை நாங்கள் விட்டு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கணும், உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே எங்களுக்காக மாத்திரல்ல, எங்களுடைய தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அப்படிப்பட்டதான காரியங்களை ஜெபிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது எல்லா விதமான கலக்கங்களை நீ மாற்ற வல்லவர் அப்படின்றத நாங்கள் தியானித்தோம். இந்த நாள் கலக்கத்தோடு, வேதனையோடு, புலம்பலோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்ப கலக்கங்கள் மாறும்படியான ஒரு உபவாசத்தை அவர்களுக்கு கொடுங்க. அவர்கள் தாழ்த்தி ஜெபிக்கும் போது என்னென்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரே உம்மை விட்டு அவர்களை பிரிக்கிறதான காரியங்களை விட்டு விலக சொல்லுகிறீரோ, அந்த காரியங்களை விட்டு விலகும்படியான கிருபையை இந்த நாட்கள்ல தந்தரலுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே கலக்கமான சூழ்நிலையை மாற்றி ஆண்டவரே மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு நேராக அவங்களை வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், விரும்பியாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.